ஏன்னா சபரிவர்மனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்குது. இப்போ கூட்டு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 19 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஊனமுற்ற கை வலது கை, அந்த வலது கையிலேயே 3 இடத்துல உடச்சிருக்காங்க. ஃபோராம்ஸு, இந்த நீலு, இந்த ஷோல்டர் பட்ட இந்த இடத்துல 3 இடத்துல உடச்சிருக்காங்க. இடது கையை ஷோல்டர் கிட்ட உடச்சிருக்காங்க. கீழே முட்டு 2 வலது கால் முட்டு 2ஐயும் உடச்சிருக்காங்க. ஸ்க்ராட்ச் இருக்குது. நெஞ்சு கிட்ட ஸ்க்ராட்ச் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. தலையில் அடிபட்டுருக்குது. இவ்வளோ இடத்துலையும் அடிபட்டுருக்குது. அவரை வீட்டில் இருந்து கூட்டுரு போச்சுமே அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், எங்களுக்கும் தெரியும். அவர் நல்லபடியாக தான் போனார். போய் இவங்க கூட்டுரு போன அப்புறம் தான் இவ்வளோ தூரத்துக்கு அவர் அடிபட்டுருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்குது. இங்கே வந்து அட்மிட் பண்ண சமயம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லிலாம் அட்மிட் பண்ணலை, வீட்டில் இன்ஃபார்மும் பண்ணலை. டேரெக்டாக வீட்டுக்கு வந்தது அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. இவ்வளோ நேரம் நாங்கள் போராடினதுக்கப்புறம் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சிருக்குது. ரிப்போர்ட்டில் இவ்வளோ தகவல் இருக்குது. நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இது கொடுத்துருக்காங்க, தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கைகளுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இனி போக போக தான் தெரியும் என்ன நடக்கணும். இல்லை அது அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸுமே தரல. எங்கள்கிட்ட இருந்து போச்சுமே சபரிவர்மன் எப்படி போனாரோ அதோடய ரொம்ப மோசமான கண்டிஷனாக அவர் உடம்பு மேலே உள்ள காயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக அடிபட்டுருக்குங்கிற ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்கள் தரப்பில் கோரிக்கை வச்சுன்னா இனிமேல் இதே மாதிரி யாருக்கும் எங்கேயும் நடக்கக்கூடாது. அவங்க ஒய்ஃபுக்கு குழந்தைக்கு என்ன நிவாரணம் கிடைக்கணுமோ கண்டிப்பாக அதை தமிழக அரசு வழங்கி கொடுக்கணும். இது போக யாருக்கும் இதே மாதிரி நடக்கக்கூடாது. குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இதுதான் எங்களுடைய கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு சொன்னாங்க. நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் அந்த நடவடிக்கை நடந்து குற்றவாளிகளை கைது செய்த வரைக்கும் நான் எங்களுடைய போராட்டமோ எங்களுடைய சைடு இருந்து என்ன நடக்கணுமோ அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என் பேர் மாணிக்க வாசகம்.